இந்த வெப் சீரிஸ் மஸ்ட் டு வாட்ச். இன்னைக்கு நம்ம எல்லாருமே டிசி மூவி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வதந்தி சீசன் 2ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீசன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எஸ் ஜே சூர்யா சார் வந்துட்டு லைலா மேமோட பிரச்சனையை பார்க்க போய் கடைசியில் யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்துட்டு நகருது. சசிகுமார் சார் ஒரு முஸ்லீம் கேரக்டர் நடிச்சிருக்காரு. செம்மையா வந்துட்டு அதுக்கான ஜஸ்டிஃபை சூப்பரா பண்ணியிருக்காங்க. அபர்ணா தாஸ் அவங்க இருக்காங்க. தென் முடக்கத்தா மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவங்க செகண்ட் ஹீரோ வந்து பண்ணியிருக்காங்க. விவேக் பிரசன்னா அவர் இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்த மாதிரி செகண்ட் சீசன்லயும் வந்து அந்த விறுவிறுப்பு குறையாமையே வந்து ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. செம்மையா இருக்கு படம். அந்த வெப் சீரிஸ் ஒவ்வொரு பார்ட்டும் முடியும் போது அடுத்த பார்ட் எப்போ, அடுத்த பார்ட் என்ன ஆகும், அடுத்த பார்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரியே வந்து நம்மளை ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு எலும்புக்கூடு அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து கிடைக்குது. ஸோ அது பெரிய ஒரு சர்ச்சையாகுது. அந்த கேஸை வந்து டீல் பண்ணுறதுக்கு சசிகுமார் அவங்க வராங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எஸ்பியா வேறு இதில் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, ப்ளாட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த எலும்புக்கூடு யாரோடது, எதுக்காக கொலை பண்ணாங்க, அந்த கொலையாளியை கண்டுபிடிச்ச பிறகும் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி பல போராட்டங்கள் நடக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ப்ளாட்டாக இருக்குது. அந்த சிம்பிளான ப்ளாட்டை பயங்கரமாக வந்துட்டு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டு. வழக்கம் போல் ஆண்ட்ரியூ டேவிஸ் அவர் வந்துட்டு பிச்சு மேய்ஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கதைகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய புஷ்கர் அண்ட் காயத்ரி அவங்க தான் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் மஸ்ட் டு வாட்ச். இந்த மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஸோ மஸ்ட் வாட்ச். எனக்கு பயங்கரமான ஒரு த்ரில்லர் சாட்டிஸ்ஃபைடாக இந்த வாரத்தில் அமைஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிசியோட ரிவ்யூவோட வரேன்.